திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு வருகை தந்திருக்கின்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரை வருக 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 என இது பரிவோடு கேட்டு வாணியம்பாடி கொடியெல்லாம் கிளறுங்க, கொடியெல்லாம் கிளறுங்க, கொடியெல்லாம் கிளறு, கொடியெல்லாம் கிளறு, கொடியெல்லாம் கிளவைங்கம்மா, கொடியெல்லாம் கிளவைங்க. வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்களின் சார்பாக, கழக தொண்டர்களின் சார்பாக, கழக பொதுச் செயலாளருடைய எழுச்சி உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவர்களை வணங்கி இந்த வாணியம்பாடி நகரமே குலுங்குகின்ற அளவிற்கு மக்கள் வெள்ளம். உங்களுடைய எழுச்சி ஆரவாரமே அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார். நம்முடைய வேட்பாளர் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை. இந்த எழுச்சி பயணத்திலே தலைமை உரையாற்றிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய இந்த மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர் முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் அறிவிச்ச திரு கே.சி. வீரமணி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற கழக கொள்கை பரப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் தம்பித்துரை அவர்களே, இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்ச திரு ஜி. செந்தில்குமார் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் டாக்டர் நிலோபர் அஜீப் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாய குடி மக்களே, வியாபாரிகளே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் பட்டாளங்களே, கழக உடன்பிறப்புகளே, பத்திரிகையாளர் ஊடகங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இந்த வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி, அங்க தொகுதியில் இருக்கிற அத்தனை மக்களுமே வாணியம்பாடி நகரத்தில் குவிந்து விட்டீர்கள். இன்றைய தினம் திரு ஸ்டாலின் பல்வேறு அறிக்கைகளை விட்டுக் கொண்டிருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமி பஸ்ல ஊர் ஊரா போய் திரு எம்ஜிஆர் அவர்களை போலவும் அம்மாவை போலவும் சவுண்டு கொடுத்து பேசுறதா சொல்றார். நான் சவுண்டாவே பேசுறேன், கரெக்டு தானே பேசுறேன்? மைக்கில் பேசுறதால உங்களுக்கு காது கேட்கும். வேண்டுமென்றே திட்டமிட்டு அவரால் பொறுத்து கொள்ள முடியல. இப்படி வாணியம்பாடியில் இருக்கிற சட்டமன்றத்தில் இருக்கிற மக்கள் மாதிரி தமிழ்நாடு முழுவதும் நான் சென்ற இடமெல்லாம் மிகப்பெரிய எழுச்சி. அந்த எழுச்சியை பொறுத்து கொள்ள முடியாத இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏதேதோ பேசுறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நான் எம்ஜிஆரும் அல்ல, மாண்புமிகு அம்மாவும் அல்ல, இங்கே இருக்கின்ற மக்களில் ஒருவராக இருக்கின்றேன். உங்களை போல நான் தலைவன் என்று சொல்லவில்லை, தொண்டன், அதிமுக தொண்டன்.